வணக்கம். அரிப்பு ஏற்படுவது ஆபத்தா? எந்த நோயின் அறிகுறி? நம் தோலில் உள்ள மாஸ்ட் செல்கள் அரிப்பை ஏற்படுத்துகிறது. நம் உடம்பிற்குள் ஏதேனும் ஒரு வேண்டாத பொருள் நுழைந்துவிட்டால் அதன் எச்சரிக்கையாக இந்த அறிகுறி தென்படும். உடலியல் ரீதியாக அரிப்பு என்பது ஒவ்வாமையின் வெளிப்பாடு என்று கூறலாம். அரிப்பு ஏற்படுவது ஏன்? இரத்தத்தில் உருவாகும் எதிர்ப்பாற்றல் புரதமான இம்யூனோகுளோபின் E-ஐ இரத்த செல்கள் உருவாக்குகின்றது. பிடிக்காத பொருள் முதல் முறையாக நம் உடம்பிற்குள் நுழையும் போது இந்த புரதம் உருவாகி இரத்தத்தில் இருக்கும். அதே ஒவ்வாத பொருள் மீண்டும் நம் உடலுக்குள் நுழையும் போது இந்த புரதம் ஒவ்வாமை பொருளுடன் சேர்ந்து மாஸ்ட் செல்களை தூண்டும். இதன் காரணமாக மாஸ்ட் செல்கள் ஹிஸ்டமின், லியூகோட்ரைன் எனும் வேதிப்பொருட்களை வெளியேற்றி இரத்த குழாய்களை விரிவடைய செய்து அங்குள்ள நரம்பு முனைகளை தாக்கும். அதன் விளைவாகத்தான் தோலில் அரிப்பு, தடிப்பு, சிவப்பது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அரிப்பு ஏற்படுவதற்கு காரணங்கள் என்ன? அரிப்பு ஏற்படுவதற்கு காரணங்கள் பல இருந்தாலும் உடலின் வெளியில் ஏற்படும் அரிப்பு மற்றும் உடலுக்குள் தோன்றும் அரிப்பு என்று இரண்டு வகையை மருத்துவம் பிரித்து வைத்துள்ளது. செயற்கை அழகு சாதன பொருட்கள், கம்பளி, டெர்லின், நைலான், விலங்கு தோல் போன்ற ஆடைகளை அணிவது போன்றவற்றால் உடல் அரிக்க தோன்றும். குழந்தைகளுக்கு டயாபர் ஒத்துக்கொள்ளாமை, பித்தத்தில் அரிப்பு மற்றும் ரப்பர் செருப்பு, கைகடிகார நாடா, பெயிண்ட், பூச்சிக்கொல்லிகள், ரசாயன பொருட்கள் போன்ற காரணத்தினால் அரிப்பு ஏற்படலாம். சிலருக்கு பிளாஸ்டிக் வளையல், தங்க நகை, கவரிங் நகைகள், துணி துவைக்க பயன்படுத்தப்படும் டிடர்ஜென்ட் தூள் அல்லது சோப்பு போன்றவற்றால் அலர்ஜியாகி அரிப்பு ஏற்படலாம். வெயில் காலத்தில் சூரிய ஒளியின் புற ஊதா கதிர்கள், குளிர்காலத்தில் பனிக்காற்று பட்டு தோல் வறண்டு அரிப்பு போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். செல்ல பிராணிகளான பூனை போன்ற விலங்கினங்களில் முடிபட்டால் சிலருக்கு உடம்பெல்லாம் அரிப்பு ஏற்பட்டு தடிப்புகள் உண்டாகும். முதுமையில் ஏற்படும் அரிப்பிற்கு தோலில் உள்ள எண்ணெய் சுரப்பிகளின் சுரக்கும் தன்மை குறைவதால் தோலில் வறட்சி ஏற்பட்டு அரிப்பு பிரச்சனை ஏற்படும். அரிப்பு வராமல் தடுப்பது எப்படி? சில உணவுகள் ஒத்துக்கொள்ளாததால் அரிப்பினை உண்டாக்கும். அதிலும் முக்கியமாக பால், தயிர், முட்டை, இறால், இறைச்சி, கடல் மீன், கருவாடு, தக்காளி, சோயாபீன்ஸ், வேர்க்கடலை, முந்தரி, செர்ரி பழங்கள் போன்ற உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளாமல் தவிர்ப்பது நல்லது. பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் மற்றும் அரிப்பிற்கு காரணமான ஆஸ்பிரின், பெனிசிலின், சல்ஃபா, நிமிஸ்லைட், மலேரியா ஆகிய மருந்துகளை அதிகம் பயன்படுத்தாமல் தவிர்க்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.